வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அடுத்த டெக்னிக்கல் இன்டர்வியூல ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் தான். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். இன்டர்வியூல கேட்கக்கூடிய 5 முக்கியமான தலைப்புகளை ஒவ்வொன்னா நம்ம அலச போறோம். முதல்ல நாம அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இன்டர்வியூ பண்றவங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி இவ்ளோ கேள்வி கேட்கறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய முதல் கேள்வி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உண்மையில என்னதான் பண்ணுது? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓஎஸ் தான் எல்லாத்துக்கும் மேனேஜர். சிம்பிளா சொல்லணும்னா, அது நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. எல்லா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்னா சரியா வேலை செய்யறத அதுதான் பாத்துக்குது. அடுத்ததா நம்ம இன்டர்வியூல ரொம்ப காமனா கேட்குற ஒரு கேள்விக்கு போலாம். ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பார்க்கலாம். ப்ராசஸ்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம் தான். உதாரணத்துக்கு உங்க குரோம் ப்ரௌசர் இல்லைன்னா வேர்ட் டாக்குமெண்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்குன்னு மெமரியில் ஒரு தனி இடத்தையே ஒதுக்கி கொடுத்துரும், அதோட வேலையை செய்யறதுக்காக. சரி, அப்போ த்ரெட்னா என்ன? த்ரெட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ்க்குள்ள நடக்கிற ஒரு சின்ன வேலை. இன்னும் சொல்லப்போனா உங்க ப்ரௌசர்ல இருக்க ஒவ்வொரு தனி டேட் மாதிரி. இதுங்க எல்லாமே அந்த ப்ராசஸோட ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இன்டர்வியூவர்ஸ் நீங்க என்ன விளக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த முக்கியமான வேறுபாடுகளை இது அழகா பிரிச்சு காட்டுது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். ப்ராசஸ்கள் தனித்தனியா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஸ்லோ. ஆனா த்ரெட்ஸ் ரொம்ப வேகம், ஆனா அதுங்களுக்குள்ள நிறைய கோஆர்டினேஷன் தேவைப்படும். சரி, இப்போ நம்ம கிட்ட ப்ராசஸும் இருக்கு, த்ரெட்டும் இருக்கு. இதுல எது முதல்ல ரன் ஆகும்னு ஓஎஸ் எப்படி முடிவு பண்ணும்? அங்கதான் CPU ஷெட்யூலிங், அதாவது இந்த ஜக்லிங் வேலை உள்ள வருது. இங்க நிறைய அல்கோரிதம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா முக்கியமான சில வழிமுறைகளை, குறிப்பா அந்த ரெண்டோட செயல்பாடுகளையும் அதுல இருக்கிற நல்லது கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். முதல்ல FCFS பேர்ல இருக்கிற மாதிரியே தான், யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் CPU முதல்ல கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள், நியாயமானதும் கூட. ஆனா பிரச்சனை இல்லைன்னா, ஒரு பெரிய டாஸ்க் முதல்ல வந்துட்டா அதுக்கு பின்னால இருக்கிற சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ரவுண்ட் ராபின். இது ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருக்கும். இதுல ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள வேலை முடியலைன்னா அது மறுபடியும் வரிசையோட கடைசிக்கு போயிடும். இதனால எந்த ஒரு ப்ராசஸும் CPUவை மொத்தமா எடுத்துக்க முடியாது. ஓகே, அடுத்ததா OS மேனேஜ் பண்ற இன்னொரு முக்கியமான ரிசோர்ஸ், அதாவது மெமரி பத்தி பார்க்கலாம். இங்கதான் OS ஒரு சின்ன மேஜிக்கே பண்ணுது. வர்ச்சுவல் மெமரிங்கிறது ஒரு விதமான மாயை. அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு பெரிய மெமரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை OS உருவாக்கும். ஆனா உண்மையில சிஸ்டம் கொஞ்சோண்டு ரேமையும் கொஞ்சம் டிஸ்க் ஸ்பேஸையும் சேர்த்து தான் இந்த மாயையை உருவாக்குது. ஆனா எந்த ஒரு மேஜிக்லயும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி இந்த மேஜிக் தப்பா போனா என்ன ஆகும்? இதுல வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமான்னு தான் இன்டர்வியூவர்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இது த்ராஷிங்னு சொல்ற ஒரு பயங்கரமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த நிலைமையில சிஸ்டம் உண்மையா வேலை செய்யறத விட டேட்டாவை ரேம்க்கும் டிஸ்க்குக்கும் மாத்துறதுலயே, அதாவது பேஜ் ஃபால்ட்ஸை சரி பண்றதுலயே அதிக நேரத்தை செலவு பண்ணும். இதனால சிஸ்டம் அப்படியே நின்னுடும். இந்த கோட் சிஸ்டத்தோட செயல்திறன் எப்படி குறையுதுங்கிறத சூப்பரா விளக்குது. உங்க சிஸ்டம் ஒரு பிஸியான லைப்ரரியன் மாதிரி ஆயிடும். அவர் நாள் பூரா புத்தகத்தை தேடிட்டே இருப்பாரு, ஆனா ஒரு புத்தகத்தை கூட படிக்க மாட்டார். அந்த மாதிரி தான். கடைசியா எந்த சிஸ்டத்தையும் முடக்கி போடக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை பத்தி பார்க்கலாம். அதுதான் டிஜிட்டல் டிராஃபிக் ஜாம், அதாவது டெட்லாக். டெட்லாக்னா என்ன? ஒரு குறுகலான படிக்கட்டுல 2 பேர் மாட்டிக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்காக வழி விடாம நின்னா 2 பேராலையும் நகரவே முடியாதுல்ல? அதே மாதிரிதான், 2 இல்ல அதுக்கு மேல ப்ராசஸ்கள் ஒவ்வொன்றும் தனக்கு வேண்டிய ரிசோர்ஸ்க்காக காத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ரிசோர்ஸ் இன்னொரு ப்ராசஸ் கிட்ட இருக்கும். இதனால எல்லாமே அப்படியே முடங்கி போயிடும். உங்க இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 4 கண்டிஷனும் ஒரே நேரத்துல நடந்தா மட்டும்தான் டெட்லாக் உருவாகும். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நாம இப்போ OSஓட அடிப்படைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். OS எப்படி ப்ராசஸ், மெமரி, ரிசோர்ஸ்னு எல்லாத்தையும் சமாளிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான இறுதிச் சவால் இதுதான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க எப்படி வேற மாதிரி டிசைன் பண்ணுவீங்க? இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.